ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் வந்து கிராஃப். ஸோ கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் உங்களுக்கு 8 மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிராஃபை நீங்கள் ரொம்ப ரிவைஸ் பண்ணால் ஒரு 8 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஒரு quadratic equation கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள் ஃப்ரேம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதில் என்ன ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, x² - 4x + 4 = 0 கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு நீ ஒய் ஃபார்மில் எழுதணும். என்ன ஃபார்மில் எழுதணும்? ஒய் ஃபார்மில் எழுதணும். ஸோ y = x² - 4x + 4 எழுதிக்கும். y = x² - 4x + 4 எழுதிக்கும். ஸோ லெட் y = x² - 4x + 4னு ஃபஸ்ட் ஃபார்ம் எழுதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நீ எடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ எக்ஸ் எழுதிக்கும். ஸோ இங்கே வந்து நீ நெகட்டிவ் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ -4 -3 -2 -1 0 1 2 3 4. ஸோ இப்படி எடுத்துக்கும். சப்போஸ் உனக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பாரு, கொஸ்டினை பாரு, x² - 4x + 4. ஓகே. ஸோ இங்கே x² எழுதிக்கும். அடுத்தது -4x எழுதிக்கும். அடுத்தது +4. ஸோ தென் கொஸ்டின்ஸ் இப்போ ஆன்சர் பண்ணுறோம்னா அது x² - 4x + 4 இது எழுதிக்கும். இப்போ x²னா இதில் கிடைக்க ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் எழுதினா ஸோ -4க்கு ஸ்கொயர் பண்ண -4 × -4 16. இது கொடுத்து 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9 -2 × -2னா 4 1 0 1 2 × 2 4 3² 9 4² 16. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு x² என்ன பண்ணோன்னா x² கண்டுபிடிச்சேன். இந்த வேல்யூவை 2 டைம்ஸ் மல்டி பண்ணோம். அப்போ -4 × -4னா ஸோ 16. அகெயின் -3 × -3னா 9. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸ் தான் வரும், நெகட்டிவ் வர வாய்ப்பே இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ 16 9 4 1 0 1 4 9 16. அடுத்தது பாரு, -4 எக்ஸ் வேல்யூவை 4ஆல் மல்டி பண்ணி, எக்ஸ் வேல்யூ இந்த இருக்குது, இந்த எக்ஸ் வேல்யூவை 4ஆல் மல்டி, இது வந்து இன்ட்டு கூட ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு புரியுற மாதிரி வச்சுருந்தா இந்த எக்ஸை இன்ட்டு கூட நினச்சிக்கலாம். இன்ட்டுனா இந்த வேல்யூவை மல்டி பண்ணும். அப்போ -4xனா -4ஐ எக்ஸ் வேல்யூவை மல்டி பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ், ரெண்டு பக்கம் மைனஸ் இருந்துன்னா ப்ளஸ், ரெண்டு பக்கம் மைனஸ்னா ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே. 4 × 4 16. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 4 × 3 12. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 4 × 2 8. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அடுத்து 4 × 1 4. ஃபஸ்ட்டு மல்டி பண்ணிக்கும். அடுத்து 0 4 × எனி நெகட்டிவ் எனி வேல்யூஸ் நெகட்டிவாக பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 0 கூட மல்டி பண்ண என்ன வரும், 0 தான் கிடைக்கும். ஓகே, அது நான் மறந்துடாத, நம்பர் போட்டுறாதுங்க. ஸோ அடுத்து இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 1 × -4 -4, 2 × -4 -8, 3 × -4 -12, 4 × -4 -16. சரி, முடிஞ்சு. அடுத்து லாஸ்ட் டைம் என்ன பாரு, +4 இருக்குது. அப்போது இந்த +4 டைம் இது கான்ஸ்டன்ட், இது அப்படி எழுதலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அங்கே என்ன இருக்கும், +4னா +4 மைனஸ்னா மைனஸ். ஸோ +4 இது அப்படியே எழுதிடும். ஏன் நான் ப்ளஸ் போடுறேன், நமக்கு அந்த ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய என்ன பண்ணுறேன், அந்த ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டு எழுதணும். ஸோ நம்ம மறந்துடுவோம் அது ப்ளஸ்ஸாக மைனஸாக. சரி, போட்டாச்சு. இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் பாரு, இதுவும் ப்ளஸ் வேல்யூ, இதுவும் ப்ளஸ் வேல்யூ, அடுத்து இதுவும் ப்ளஸ் வேல்யூ, 3 ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ராப்ளமே இல்லை உனக்கு. இது நான் போடலை அப்படின்னா ப்ளஸ் தானே அர்த்தம். ப்ளஸ் மைனஸ் இதில் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட உனக்கு தெரியும், அதனால் ப்ளஸ் போடல. ஸோ +16 எவ்வளவு, 32. 32 + 4 எவ்வளவு, 36. 16 16 32 32 4 36. அடுத்து இது ப்ளஸ் தான், 12 9 21 21 4 25. அடுத்து 8 4 12 12 4 16. அடுத்தது இங்கே பாரு, 4 8 1 9. ஓகே. 0 + 4 4. ஓகே. அடுத்து பாரு, இது +4 இது -4, 4 + 4 -4 0. ஸோ 0 + 1 எவ்வளவு, 1. அடுத்தது ஸோ இங்கே 4 இங்கே -8.
அப்போ 4 + 4 இந்த ப்ளஸ் 2 ஆட் பண்ணு +4 + 4 எவ்வளவு 8 8 - 8 எவ்வளவு 0 அடுத்தது இது ப்ளஸ் +4 இங்க +9 9 + 4 எவ்வளவு 13 13ல 12 போனா 1 ரைட்டா அடுத்தது இங்க +4 இங்க 16 16 + 4 எவ்வளவு 20 20ல 16 போனா எவ்வளவு 4 ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் டேபிள் கண்டுபிடிச்சோம் இப்போ என்ன பண்ணோம் பாயிண்ட்ஸ் எழுதுறேன் டேபிள் கண்டுபிடிச்ச பிறகு பாயிண்ட்ஸ் எழுதுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -4, 36 அடுத்தது -3, 25 ஸோ -2, 16 -1, 9 0, 4 அடுத்தது 1, 1 அடுத்தது 2, 0 3, 1 4, 4 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தோம் டேபிள் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ -4, 36 and -3 to 25 and -2 16 -1 to 9 0 to 4 and 1 to 1 and 2 to 0 3 to 1 4 to 4 ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம எப்படி கிராஃப் போடலாம்னு இப்போ பார்க்கலாம் சரியா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் ஸ்கேல் எழுதிருக்கேன் என்ன ஸ்கேல் எழுதிருக்கேன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் ஒய் ஆக்சிஸ் 1 cm 2 யூனிட் ஸோ உனக்கு ஆரோ மார்க்லாம் போட தெரியும் இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ் x dash and y dash okay y dash x dash and y dash okay ஸோ இது வந்து உனக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கோ அது வேரியேஷன் பண்ணி ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்ஸை பார்த்து நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக வரல ஸோ அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன் ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -4 to 36 ஸோ -4 இந்த இருக்குது 36 வந்து இந்த இருப்பார் ஸோ ஸ்கேலை வச்சு நீ பண்ணணும் பார்த்துக்கோ நான் ஸ்கேல் வைல இப்போ நம்ம புரியுது பார்த்தோம் -4 ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மேலே 36 பார்த்தீங்கன்னா இந்த வருது ஸோ இப்படி கிராஸ் போட்டு அப்படி மார்க் பண்ணு -4 to 36 -4க்கு நேராக 36 வச்சு பார்த்துக்கோ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு ஸோ நான் என்னோடய வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் 2 எடுத்திருக்கேன் நீ மேக்ஸிமம் 2 எடு இல்லைனா 1 எடு அல்லது 10 எடுத்துக்கோ இது 5லாம் எடுத்தால் கரெக்டாக மார்க் பண்ண தான் உனக்கு கிராஃப் கரெக்டாக கிடைக்கும் இல்லை கிடைக்காது ஸோ மெயினாக இது மார்க் பண்ண தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணு ஸோ இப்போ நெகட்டிவ் வேல்யூ இல்லாதனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன் -2 -4 முடிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -4 to 36 போட்டாச்சு அடுத்து -3 to 25 ஸோ -3 தான் இருக்குது 25 பார்த்தீங்கன்னா ஸோ -3க்கு நேரம் 25 இந்த இருப்பார் ஸோ -3 to 25 போட்டாச்சா அடுத்தது -2 to 16 -2 இந்த இருக்குது 16 பார்த்தீங்கன்னா இந்த இருப்பார் ஓகே அடுத்தது -1 to 9 -1 இந்த இருக்குது 9 8 இந்த இருக்குது 9 அப்போ இந்த வரும் இல்லையா அடுத்தது 0 to 4 0 இந்த இருக்குது 4 எங்கே இருக்குது இந்த இருக்கா 0 to 4 ஸோ அந்த பாயிண்ட்டே அதில் மார்க் பண்ணிடுவோம் ஓகே ஸோ -3 to -4 to 36 உனக்கு தெரிய வேணும் நான் வந்து பென் யூஸ் பண்ணுறேன் -4 to 36 அடுத்து இது என்னது -3 to 25 அடுத்து -2 to 16 அடுத்தது -1 to 9 அடுத்து 0 to 4 இப்படி மார்க் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிடும் அடுத்தது 1 to 1 இது 1 அப்போ இந்த இருக்கு 1 to 1 அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 to 0 2 இந்த இருக்குது 0 அதே பாயிண்ட் தான் அப்போ 2 to 0 2 to 0 அடுத்தது 3 to 1 3 இந்த இருக்குது 1 இந்த இருக்குது 3 to 1 அடுத்தது 4 to 4 4 இந்த இருக்குது 4 4 4 இந்த இருக்கு பாரு ஸ்டூடெண்ட்ஸ்
இந்த பாயிண்ட் ஃப்ளாட் பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிராஃப் போடலாம். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், எல்லா பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேவா, அது வந்து உனக்கு பாயிண்ட்ஸ் எப்படி மீட் பண்ணுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எழுதுவோம். அது ரியல் அண்ட் ஈக்குவலாக, ரியல் அண்ட் ஈக்குவலாக அல்லது அன்ஈக்குவலாக, ஓகே, அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா, இப்போ பாரு இந்த பாயிண்ட்ஸில் என்ன பண்ணுறேன், லைனை ட்ரா பண்ண பாரு. இது ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பாயிண்ட் எப்படி லைன் ட்ரா பண்ண சேர்க்குறோம் பார்த்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நீ ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ஸ்கேல் எப்படி பண்ணுது அப்படின்னு ஈஸியாக பார்க்கலாம்னா, இது ஜஸ்ட்டு முதல்ல டாட்டாக ஜாயின் பண்ணிக்கோ. டாட்டாக ஸ்கேல் பேஸ் பண்ணி அப்போ உனக்கு பழையாது ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ இதை என்ன பண்ணும், கை வச்சு கரெக்டாக லைனை ட்ரா பண்ணு. இப்படி அடுத்தது லைட்டாக தெரியாத மாதிரி லைட்டாக போட்டுக்கோ. அப்போ உனக்கு அந்த கிராஃப் வந்து வளையாமல் உனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோ. கை வச்சு அழகாக கை வச்சு ட்ரா பண்ணு. அடுத்தது இந்த பாயிண்ட்டு லைட்டாக போட்டுக்கோ. அப்போ உனக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஸ்கேல் வச்சு வந்த மாதிரி தெரியாது. உனக்கு கிராஃபும் அழகாக வந்துடும். 2 to 9, அடுத்து 0 to 4 சின்னதாக போட்டுக்கோ. உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. Zero to 4, அடுத்தது 1 to 1, 2 to 0, 3 to 1, 4 to 4. தென் இது முடிஞ்ச பிறகு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆரோ மார்க் போட்டுவிடு. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இதுக்கு மேலே கண்டுபிடிக்கலாம், அப்படி தானே. அடுத்து மேலே அதேமாதிரி இங்கேயும் என்ன பண்ணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரோ மார்க் போட்டுவிடு. ஓகே, இப்போ இந்த கிராஃப் அழகாக வந்திருக்குல்ல. ஸோ வளையும் இல்லை, நீ ஒரேடியாக கை வச்சு வரைஞ்சோன்னா உனக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகி வளைஞ்ச மாதிரி தெரியும். ஓகேவா, கிராஃப் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக ஸ்கேல் வச்சு டாட்டாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்று சேர்த்து வச்சுக்கேன். அப்போ உனக்கு நீட்டாக இருக்கும். ஒரே ஸ்கேல் யூஸ் பண்ணால் அதுவும் தப்பு. ஓகேவா, ஸோ பண்ணது க்ளீனாக பண்ணு, நல்லாயிருக்கும் பார்க்குறது. ஓகே, ஸோ இப்போ பாரு, இந்த கிராஃபுக்கு ஈக்குவேஷன் என்ன கிராஃப் ஈக்குவேஷன் போட்டிங்க, y = x² - 4x + 4ங்கிற சம்முக்கு தான் என்ன போட்டிங்க, கிராஃப் போட்டிங்க. ஓகேவா, இப்போ பாரு கிராஃப் எப்படி மீட் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் மீட் தான் மீட் பண்ணிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மீட் பண்ணுறது. ஸோ இது வச்சு தான் நம்ம ஒரு பாயிண்டா 2 பாயிண்டில் இல்லை மீட் பண்ணாமல் போகுதா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னது இதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எழுத முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதில் என்ன ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணுது. அப்போது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் என்னது ரியல் லைன். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப் 2 விதம் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிராஃப் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் பண்ணி இந்த கிராஃபோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் என்னது ரியல் அண்ட் ஈக்குவல். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் மீட் பண்ணுது. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல். சப்போஸ் கிராஃப் வந்து உனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி 2 பாயிண்டில் மீட் பண்ணி போச்சுன்னு வச்சுக்கியேன். இதில் ஒரு கட்டிங், ஸோ இங்கே ஒரு கட்டிங்கில் வந்துன்னா இப்படி 2 பாயிண்ட்ஸ் மீட் பண்ணி தான் என்னது இப்படி போனால் என்னது ரியல் அண்ட் அன்ஈக்குவல். என்னது ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ 2 பாயிண்ட்ஸ் மீட் பண்ணால் என்னது ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ண நம்ம பார்த்த சம ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது, அது ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ அடுத்தது சில கிராஃபில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாவே போகும், அப்படி மேலே அப்படி போகும் எக்ஸாக்ஸில் மீட் பண்ணாமல் போகும். ஸோ இதுக்கு பேர் என்னது நோ ரூட்ஸ் அல்லது நோ ரியல் ரூட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட் தான் இருக்குது. என்னது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் ரியல் அண்ட் ஈக்குவல், 2 பாயிண்டில் கட் பண்ணால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், எதுலையுமே கட் பண்ணாமல் போனால் அதுக்கு பேர் என்னது நோ ரியல் ரூட்ஸ் ஆர் நோ ரூட்ஸ் எழுதலாம். ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கிடச்சி ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்க நம்ம பார்த்த சம். ஸோ அப்போ என்னது ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேவா, ஸோ இன்றைக்கி ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணிப்பார். எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் இருக்குது, எக்ஸி சம்ஸ் இருக்குது.
ஓகே. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிப்பார். இதில் ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அண்ட் நோ ரியல், ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணு, எழுதிப்பார், ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ அதோட 8 மார்க் உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? இன்றைக்கி ஒரு மாடல் பார்த்தோம், நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.